இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 தீமோத்தேயு 1:18. அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனம் உதவியை பற்றி. மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற மனசு மேக்சிமம் பார்த்தோம்னா இல்லாதவங்களுக்கு தான் நிறையவே இருக்குது. ஏன்னா அவங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. சகல ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறவங்க சில பேர் மேலும் மேலும் செல்வந்தராக உயரணும்னு நினைக்கிறாங்க. அதில் தப்பு இல்லை. ஆனாலும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய செய்ய தான் தேவன் உயர்த்துறாரு. நம்ம செய்கிற எந்த உதவியும் பிச்சை போகிற மாதிரி செய்யக்கூடாது, மனதார செய்யணும். சில பேர் வேண்டா வெறுப்பாக செய்வாங்க, சில பேர் அவங்களோட பெருமைக்கு செய்வாங்க. எப்பயுமே நம்ம மேலே கடவுள் இரக்கமாய் கண்ணோக்கி பார்க்குற மாதிரி உதவி செய்யணும். சில பேர் நினைப்போம், இறக்கப்பட்டு உதவி செஞ்சு செஞ்சு நான் தான் எல்லாத்தையும் இழந்து போனேன்னு. இப்போ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு தான். நம்ம அழுகிற கண்ணீரை எப்படி தேவன் சேர்த்து வைக்கிறாரோ அதே போல் நம்ம செய்கிற நல்ல காரியங்களையும் தேவன் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கிறாரு. கடவுள் அதை மறந்து போக மாட்டார். கண்டிப்பாக நம்ம செஞ்ச அத்தனை உதவிக்கும் தேவன் ரெட்டிப்பான நன்மையை நமக்கு செய்வார். ஆமேன்.